திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. விநாயகர் துதி. கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேணி மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனி முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமானி. மாதையன் 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 இந்த தம்பி போலவே இந்த மாநாட்டிற்கு ஏறக்குறைய ஒரு 36 ஆண்டுகள் தொண்டு செய்யக்கூடிய தம்பி. இந்த தம்பிக்கு துணையா இருக்கிறவங்க மற்ற இவங்க 2 பேர் இல்லையா? இவங்க ஆமா, இவங்க இன்னும் ஒரு தம்பி எழுந்து நில்லுப்பா, பெரியவன் ஆயிட்டா எழுந்திருக்க முடியாது. இந்த தம்பிக்கு துணையா நிற்பவர் இந்த தம்பி. இவங்க உட்காருங்க. இவங்களுக்கு தெரியும் 31 3 நாள் மாநாடு. 3 நாள் மாநாடுன்னா சனி ஞாயிறு திங்கள். சனிக்கிழமை விடியற்கால 5 மணிக்கு தொடங்கினா திங்கட்கிழமை ராத்திரி 8:30 மணி வரையில நடக்கும். சிவபூஜைக்கு குறைஞ்சது 500 பேர்லேருந்து 600 பேர், 1000 பேர், ஆற்காடில் 1200 பேர். ஒரு 200 ஒரு நாள் மாநாடு நடந்திருக்கும். சந்தூர்ல மட்டும் மாதையம் அவங்க ஊர்ல 9 மாநாடு தொடர்ந்து நடந்தது. அப்படின்னா பார்த்தங்களேன், ஒரு 200க்கு மேற்பட்ட மாநாடு. அத்தனை மாநாடுகள்ல மாநாடு முடிஞ்சு ஒரு பாராட்டு கூட்டம், ஒரு நன்றி சொல்லக்கூடிய கூட்டம் என்பது இதுதான் முதல். நான் ஒரு வாரமா தூங்கலைங்க. உங்களை எப்படி பாராட்டுறது, உங்களை என்ன பண்றது, உண்மையை சொல்ல போனா உங்களை விட்டு பிரிய மனம் இல்லை எனக்கு. காலத்தின் கட்டாயம், நான் அங்கதான் இருக்கணும், நீங்க இங்கதான் இருக்கணும். நீங்க அந்த விழாவை நடத்தின விதம், அதை எழுத்துல எழுதின, மாத இதழ் ஆசிரியராக இருந்தாங்க. ஏறக்குறைய 70,000 பேர் படிச்சாங்க. 21 ஆண்டுகள் நடந்தது. கொரோனா வந்தது, நின்று போச்சு. அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதை எழுத்துல எழுதலாம், ஆனா இப்ப முடியாது. நான் புத்தகமா வெளியிடும்போது 33 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். அந்த நூல்களில் இப்போ புது நூல் வெளியிடும் போது அதை நான் இந்த இதை எழுதுறேன். பார்க்கலாம் திருவருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாநாடுகள் அதை எப்படி சொல்றதுன்னே இல்லை. நீங்கள் நடந்து கொண்ட விதம்,
இதை நடத்திய விதம், இந்த மண்டபத்தை அவர் பெரியவர் இருக்கும்போது ஒரு முறை நடந்திருக்கு. 10 வருஷம் இருக்குமா? அது 10 வருஷம் இருக்கு. அதன் பிறகு இப்ப இதே மண்டபத்துல அந்த 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 ஸ்டேஜ், அந்த நிலை வேற, இப்ப நிலை வேற. இந்த மாநாடு பாத்தீங்கன்னா எல்லா மாநாடுகள்லயும் சாயந்தரம் ஆக ஆக ஆட்கள் குறைவாங்க. ஆனா நம்ம இந்த மாநாட்டுல சாயந்தரம் ஆக ஆக ஆட்கள் அதிகமானாங்க. அங்க எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா அவங்க மொழியில சொல்றாங்க, யாருமே எழுந்து போகல சார், சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்தவங்க எடாது இருக்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜ் அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்ன நின்று நடத்தினதுதான். நானே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண மாநாடுகளும் உண்டு. ஆனா இங்க போட்ட அந்த சாப்பாடு எங்கேயுமே இல்லை. அது பொன்னாடி போற்றி போற்றி. இது என்னுடைய, ஏன்னா நான் உங்கள ஒரு ஆளு. இப்ப நான் சொன்னேன்னா அது மிகப்பட சொல்லதா இருக்கும். ஒரு நாள் மாநாட இப்ப ரீசண்டா 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினவங்க இந்த அம்மா ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் ஈசனத்துன்ற ஊர்ல வந்திருக்காங்க. அவங்க வாயில இதை சொன்னாங்கன்னா சரியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நானே முன்ன நின்று சாப்பாடெல்லாம் போட்டேங்க, வாழையால போட்டு எல்லாம் பண்ணேன். ஆனா இவங்க சாப்பாடு போட்ட மாதிரி இதுவரையில யாருமே போடலன்னு அவங்க சொல்றதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். திரு ஈசானத்தம் ராஜலட்சுமி அவர்களை பதிலாக நாம் வரவேற்று ஐயா அவர்கள் சாலை போடுவார்கள். புண்ணியமா புண்ணியம் புண்ணியம். என் தாயாய், எனக்கு தந்தையாய், என் ஆசானாய் விளக்கும் என் ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, இங்கு வந்திருக்கும் அத்தனை அடியார்கள் பெருமக்களின் திருவடிகளையும் என் தலையால் வணங்கி, இந்த மாநாடு நம்ம ஊர்ல 4 வருஷம் நாங்க நடத்துறோம். எங்க ஊர்ல இருந்து 20 பேர் வந்திருந்தாங்க. இங்க வந்து பார்த்தாங்க. காலையில சிவபூஜையில இருந்து நைட்டு 5:30 முடிகிற வரைக்குமே எல்லா ஒரு நிகழ்ச்சியுமே எந்த ஒரு தொய்வும் இல்லாம நல்லபடியா நடந்தது. இன்னும் சொல்ல போனா மண்டபத்தோட கீழே அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதம், ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அத்தனை அடியாரை அரவணைச்சு எல்லாத்தையும் அதுல எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். ஒருத்தர் மனசு கூடாதபடி நடக்கணும். அது நடத்துறவங்களுக்கு தான் அந்த மனவெளி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். தூக்கம் வந்திருக்காது அவங்களுக்கு, ஒரு மாதமா நடத்துறவங்களுக்கு. ஆனா 7 வருஷமா ஐயாவோட மாநாடுல கலந்துட்டு இருக்கேன். எல்லா மாநாட்டை விட எந்த ஒரு சாப்பாட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவ்வளவு ஹைஜீனிக்கான ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணி, நைட் போறவங்களுக்கு, டிராவல்ஸ்ல போறவங்களுக்காகட்டும், ட்ரெயின்ல போறவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே பேக் பண்ணி கொடுத்து அவ்வளவு ஒரு நல்லா நடந்தது. எங்க ஊர்ல ஐயா ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ற பொண்ணை கூட்டு வந்திருந்தேன். அவங்கதான் ஐயா கிட்ட போன்ல இந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா, யாருமே எழுந்திருக்கல, கடைசி 6 தான் சேர்ந்துட்டே இருந்தது ஒழிய ஒருத்தர் கூட எழுந்திரிச்சு போகல அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு அந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே சந்தோஷம். நான் என் கூட
வந்தவங்க, என்னோட இதுல போன் பண்ணி சொன்னவங்க அத்தனை பேருமே இதுவரைக்கும் நடந்த மாநாட்டுல வந்து சாப்பாடா இருக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சிவாயந்தம் திருச்சிற்றம்பலம். பல பல பணக்காரர்கள் செல்வந்தர்கள் முன்னின்று நடத்திய மாநாடுகள்லாம் உண்டு. ஆற்காடுல ரீசெண்டா 31வது ஒரு நாள் மாநாடு இப்ப அது 3 நாள் மாநாடு முடிஞ்சது. இப்ப இந்த ஆண்டு நடத்தினாங்க. அதுல ஒருவர் வந்து எல்லாருக்கும் அந்த பக்கம் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் அவர் தான் பண்ணுவாரு, அதனால அவர் பொறுப்புல விட்டுருக்குறோன்னு சொன்னாங்க. அதை வந்து வாயில சொல்ல முடியாது, பயனற்ற செயல். அதுபோல சந்தித்த இடங்கள் பலது உண்டு. ஆனா இந்த மாநாட்டுல எந்த விதமான குறைபாடும் இல்லாம யாரும் ஒரு பல பல ஊர்ல இருந்து, தூத்துக்குடியில இருந்து வந்திருந்தார் ஒரு நண்பர், சென்னையில இருந்து ஒரு குரூப், அப்படி டாப் டு பாட்டம்னு சொல்லுவங்க வந்தாங்க. யாருமே ஒரு குறை கூட சொன்னவங்க இல்லை. ஒரு தண்ணி பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. போகும்போது கேஸா வேன்ல எடுத்துட்டு போனாங்க குடிக்கிறது. இரவுல பெரியவங்க வந்து படுத்துக்கிறது, சிலர் வந்து தண்ணி குடிப்பாங்க, அவங்க பாட்டில் எடுத்துட்டு போனாங்க. எல்லாரும் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பணம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. நான் மாநாட்டில் சொல்லிடுறேன், குருவிக்காரங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அவன் என்கிட்ட சீட்டு கொடுத்து எழுதுங்கன்றான். ஆனா இந்த பக்குவமும் பண்பாடு அவங்ககிட்ட வராது. அந்த செல்வத்தோட பக்குவமும் அந்த பண்பாடும் நிறைஞ்சவர். நான் ஒரு மெனு இவருக்கு அனுப்புனேன், அங்க ஏற்கனவே நடந்தது, அதை அவர் வாங்கிட்டு நான் செய்யறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இந்த 44 ஆண்டு காலத்துல இதை போல உணவு, இதை போல பராமரிப்பு, அன்பா நடத்துவது, இதுவே முதல். அதுல மிகையாய் சொல்வது ஒன்றும் கிடையாது. இந்த மண்டபம் புண்ணியம் பண்ணது சொன்ன உடனே அவர் ஐயா தாராளமா நடத்தலாம், அதுல என்ன இருக்கு பதில சொல்றாரு. அந்த பெரியவர் இருந்த அதே வார்த்தை தான் அவர்கிட்ட நான் கிடைச்சது எனக்கு. அந்த வகையில இவர்களெல்லாம் நெதோழி வாழணும், நோய் இல்லாம வாழணும், திருவருள் வாழ்வார் நிற்கும். புண்ணியம் செய்தே தாழ்ந்தவர்கள் உலகில கிடையவே கிடையாது. நன்மைக்கு துணைவர் இறைவர், தீமைக்கு விரோதி. அந்த வகையில தான் தொண்டர்க்கு எளியர், மிண்டற்கு அரியர்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில சுவாமி அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் தந்து அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்து இந்த புண்ணியங்களை செய்ய வேண்டும் என என் வணங்கும் அண்ணாமலை அண்ணனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஏறக்குறைய இந்த செயல்பாடுகள்ல சிவபுண்ணியத்துல கடவுளுடைய கருணை தாங்க. நல்லது செய்யணும்னா கடவுளுடைய கருணை இருக்கணும், கெட்டது தானா நடந்துடும். அந்த வகையில ஒரு 212 கோயிலுக்கு திருப்பணி பண்ற பாக்கியத்தை சாமி எனக்கு கொடுத்து அதுக்கான செல்வம் மனசு எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா இவர்களை போல மனிதர்களை சந்திப்பது ரொம்ப அரிதிலமா இருக்கு. சால அன்புடையவர்கள், அவங்க எங்க இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது. அதை போல மனிதர்கள் வாழணும், விளங்கணும் என்ற இந்த நேரத்தில் நாம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்று உங்களுடைய கேட்டு அமைகிறேன். வணக்கம். சென்ற வாரம் இதே முத்தொழி மாநாளில் பண்டித திருமுறை மாநாடு கோலாகலமாக ஐயாவுடைய ஆதரவுடன் இன்னும் சிறப்பாக எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்த நடைபெற்றது காரணம் உண்ணாமலை வருவாய் அண்ணாமலை அவருடைய திருவுருள் கூடி இந்த நிகழ்ச்சியை இயற்றிய ஐயா ரத்தச்சம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்புடன் அமைப்பாக நடத்தி
ஒரு 2 மாத காலமாக இதே நினைவாகவே இருந்து சிறப்பாக நடத்தி வந்த அடியார்கள் மக்களுக்கும் மற்றும் இந்த மண்டபத்தில் உரிமையாளர் மற்றும் காப்பாளருமான ஐயா ஜெகநாதன் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும் மருமகன் மற்றும் அவர்கள் மற்றும் இந்த மண்டபத்துடைய மேனேஜர் அவர்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த எத்தனையோ மகால்கள்லாம் இருக்கின்றன, திருமணம் நடைபெறும், பாதுகாப்பு நடைபெறும், பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இந்த காட்டுக்கு கோயிலுள்ள அந்த முத்துணை மகால் மற்றும் சக்தி மகால் நடக்கக்கூடிய அனைத்து விழாக்களிலுமே சிறப்பாக தான் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கல்யாணம் நடந்ததா, குழந்தைகள் கிடைக்கும், பாதுகாப்பாக நல்லபடியாக இப்படி இந்த என்னுடைய பெண்ணுடைய திருமணம் கூட இந்த சக்தி மகால் தான் நாங்கள் நடத்தினோம். அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம கேள்விப்பட்ட வகையில இந்த மகால் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கின்றன. அது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு ஐயா வந்து இங்க வந்து மகால்ல மாநாடு நடத்தினாங்க. அப்புறம் நானும் தான் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு கடற்கொடியில் இனிமே ஐயா பார்த்துட்டு இருந்தேன். வல்லராஜ் சொல்றபடி என்னையும் பணிகொண்டு இரவா வரவழைத்து என்னை பட்டிமன்றத்தில் ஏற்றிய தந்தையே தந்தையே என்று வல்லராஜ் சொல்வாரு. அந்த மாதிரி என்னையும் ஐயா வந்து புத்தகத்தின் அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பணியை ஐயா அவர்களுக்கும் கோடான ஒரு நன்றிகளை செலுத்தி ஐயாவுடைய பாராட்டுகளை ஏற்று அவருடைய நாம எல்லாரும் சிறப்பித்து இந்த பொன்னாடை ஐயா திரு ஆர் காசிநாதன் அவர்களுடைய சார்பாகவும் போற்றி 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 பராய்த்துறை மேவிய பரணி போற்றி சதாப்பள்ளி மேவிய சிவனி போற்றி காவாய்க்கடல திரளே போற்றி கைலவி மலையானி போற்றி போற்றி எழுந்தருளப்பட்ட பேர் இதனால் எச்சையும் திருவருளையும் நன்றியில் நெறியில் எழுதிய நாளும் நற்றமிழ் வேந்தனை மொழிந்து வெள்ளிகள் திருநீற்று மொழியின் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பர் திருச்சிதம்பரம் 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 ஐயாவுடைய பொன்னாளுடைய கமலங்களை நாம் ஐயார் சார்பாக போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், தொழுகின்றோம், வணங்குகின்றோம். திருவாதிரைத்தினால் திருவாசக பேரவைதான் அமைப்பில நம்ம ஆணைக்காவில நாம் அடியார் வந்து தங்குவதற்கும் சுருபு செய்வதற்கும் ஒரு இடம் செவ்வியம் இல்லை என்ற முகவரியில நம்ம விருப்பத்தில் நம்பர் கொடுக்குறேன். எப்பொழுது இரவு வந்தாலும் 24 மணி நேரம் அங்கு அடியா இருப்பாங்க. உங்களை அழைத்து கொண்டு போய் உங்களை பணிவிடை செய்து உங்களுக்கு திருவும்போது சுருபு செய்வதற்கான ஏற்பாடு ஆணைக்காமலா திருவிழா ஐயாவோட திருக்கருணையாலும் அங்கே அமைக்கப்பட்டிருந்ததை இந்த நல்ல நேரத்திலே ஐயாவுடைய திருமுன்பு இதை சொல்லிக் கொள்கிறேன். பணியோடு உங்களுடைய திருவிழெல்லாம் வழங்கி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிதம்பரம் திருச்சிதம்பரம் திருச்சிதம்பரம். ஒருவருக்கு புகழ் வந்து பல வகையில வரலாம். செல்வத்தினால வரலாம், படிப்பினால வரலாம், பதவியினால வரலாம், எத்தனையோ வகையில வரலாம். ஆனா 63 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் என்ன சொல்கிறதுன்னா, ஒருவருக்கு புகழ் வேணும்னா உண்மையான புகழ் எதுன்னா அது அழகா சொல்லுவார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் கொடுப்பதினால் வரக்கூடிய புகழ், இசைப்பட வாழ்தல்னா புகழுடன் வாழ்வு. கொடுப்பதினால் வரக்கூடிய புகழ் ஒருவருக்கு அதுதான் நிலையானது, அதான் உடன் வருவது. மற்ற எல்லாம் இங்கே நிற்கும். நீங்க 5 வருஷத்துக்கு முன்ன சேர்ல உட்காந்துருந்தோம், இப்ப கீழே இறங்கிட்டா யாரும் மதிக்க மாட்டான். மாவட்ட ஆட்சியரா இருந்து ரிட்டையர் ஆனா யாரும் மதிக்க மாட்டான். ஆனா இந்த மண்டபத்தை கொடுத்து அன்னதானம் பண்ணவங்க, இதுக்கான உதவி செய்தவர்கள், இவர்களெல்லாம் எந்த காலத்திலும் மதிக்கப்படுவார்கள். கைலாயத்தில் எழுதப்படும். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்மர் ஈசன். நம்முடைய ஒவ்வொரு புண்ணிய செயலும் கைலாயத்தில் எழுதப்படுகிறது. அதை போலவே பாவச் செயல். நம்ம வாழ்க்கையில புண்ணியம் பிளஸ்ல இருக்கணும், பாவம் மைனஸ்ல இருக்கணும்.
நாம் உயர்வடைவோம். அந்த வகையில் இந்த திருக்கூட்டம் புண்ணியத்தில் மிகுதிப்பட்ட ஒரு திருக்கூட்டம் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருமே எனக்கு இப்போதான் சிலர் தான் அறிமுகம். இவங்க 2 பேர் இப்போ தெளிவாக பார்க்குறோம். மற்ற ராஜப்பா பேசுகிறாரு, மற்ற உங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதான் நம்ம இவர் ராமச்சந்திரன் ஐயா. ஆனால் இன்னும் உங்களை பற்றி கொஞ்சம் நெருங்கி பழகி ஒரு 2-3 முறை பார்த்துட்டோம்னா ஞாபகம் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதட்டம் இல்லாமல் இருந்தீங்க இந்த விழாவில். எனக்கு அது ஆச்சரியம். இது போல மிகப்பெரிய விழாவில் தமிழ்நாடே வந்தது, எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வந்தாங்க. பதட்டமாக இருப்பாங்க, ஆனால் யாருமே பதட்டமாக இல்லை. எல்லாம் அவங்க நார்மலாக இருந்தீங்க. ஒரு சின்ன வேலைன்னா கூட ஓட்டமாக ஓடி போய் செய்கிறீங்க. அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறீங்க. எனக்கு ஒரு 20 ஆண்டுகளாக பாண்டியம்மான்னு அந்த அம்மா இப்போ தான் நான் பார்க்குறேன். ஃபோன் பண்ணுவேன். இவர் காசிநாதன் சொல்லுவார், ஒரு கோயிலுக்கு திருப்பணிக்கு அனுப்பணும். அந்த அம்மா பொன்னாடி 40,000 ரூபாய் அனுப்பணுமா, ஒரு லோடு கல் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் தனமாட்ட கொடுத்த உடனே அவர் அனுப்புங்க. நீங்க நல்லா இருமா நல்ல வண்ணம் பாடலாம், சிவா சிவா நல்லா இருப்பா நல்லா இருங்கம்மா நீ நல்ல வண்ணம் பாடலாம், சிவா. உடனே அவர் அனுப்புங்க. போன்ல சொன்னாங்க, அனுப்பணும். 40,000 கொடுத்து அனுப்புனாங்க. இப்ப ஒரு 13,000 போட்டாங்க. இந்த நால்வர் படம், அந்த சம்பந்தர் படம் 10,000, 1000 அவங்க சார்பா அங்கிருந்து சென்னையில இருந்து தெரிவிச்சு ஏதாவது சொன்னோம்னா உடனே எனக்கு அவங்க பழக்கம் 10-15 ஆண்டு காலம். நீங்கள்லாம் அதை போல எல்லாருமே சொன்னா செஞ்சிருப்பீங்க, ஆனா எனக்கு தெரியாது இல்லை. அதான் விஷயம். அவங்களுக்கும் காசிநாதனுக்கும் சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராஜப்பா இருக்கட்டும். வீட்டுக்கார அம்மாவையும் வரவழைச்சா ஒரே. ஆமா இவங்க துணைவியார் வாங்க, காசிநாதன் துணைவியார் வாங்க. மறந்துட்டேன் நான். வாங்க ஏமா, ராஜப்பா துணைவியார் வாங்க. இன்னும் வரலையா? வீட்டுல வராங்க. வாங்கம்மா. நல்லா ராஜப்பா நல்லா போட்டோ இருப்பா போட்டோ எடுத்து இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமான விஷயம்தான். இவ்வளவு பெரிய மாநாட்டுல ஓயாத உழைச்சாங்க, ஆனா பதட்டம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த வகையில இவங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சண்முகநாதன் வாங்க, துணைவியார் வாங்க. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். ஒரு கோயில் திருப்பணி பூஜை இல்லாமல் இருந்த கோயில்ல என்ன கூப்பிட்டு திருப்பணி தொடங்க சொல்லி அதை முடிச்சு குடமுழுக்கு விழா செய்தவர். அடுத்து முத்தையா வாங்க. ஐயா வாங்க, துணைவியார் வாங்கம்மா. ஐயா நமக்கு நிறைய அவுட் ஆஃப் ஒர்க்லாம் நிறைய பார்த்து கொடுத்தாங்க ஐயா. அவுட் ஆஃப் இல்ல ஃபிளக்ஸ் வண்டி கிண்டி எல்லாம் நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, அதை நீங்க சொல்லுங்க.
எங்களுடைய அமைப்புல வந்து ஃபிளெக்ஸ் இருக்கிறது, வீடியோ வண்டி மற்ற இதெல்லாம் வந்து ஐயா ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. பால எல்லாம் போட்டி சிவ முருகேசன் அவர்கள் துணைவர் வந்திருக்காங்க. முருகேசன் வரலங்கய்யா, முருகேசன் வரலங்கய்யா, இவங்களும் வரலையா. ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அவர்கள் வாங்க வாங்க. ராமச்சந்திரன் துணைவர் வரலையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாடுடைய சிவனே பிச்சைமுத்து அவர்கள் போயிட்டு அந்த வரீங்களா? வாங்க. ஞாபகம் இதுல உங்க ஃபோன் நம்பர் எழுதுங்க. நம்ம 2 பேர் நம்புறோம். நல்லா நல்லா சிவமண்ணின் நல்ல வண்ணம் பாடலாம். நான் சுத்த பசுஞான திருநீர் இருக்கு, அதை உங்களுக்கு மடிச்சு காயத்துல கொடுத்துட்டு இவர்கிட்ட கொடுக்க சொல்றேன். வாங்க சிவா, நல்லா இருங்க மண்ணின் நல்ல வண்ணம் பாடலாம். சிவா திருநீர் வேற பசுஞான திருநீர் நாங்கிட்ட இருக்கு, மடிச்சு கொடுத்துருக்கேன். கோடி புண்ணியம் சிவா. நல்லா புண்ணியம் சிவா. நல்லா அடுத்து யாரு கிளிக் பண்ணிட்டு? யார்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் முடிஞ்சுதா? கிளிக் பண்ணி பிச்சைமுத்து கொண்டு. ஓ ரைட். பிச்சைமுத்து அவர்கள் வாங்க வாங்க. நல்லா ஆனந்த் ஆனந்த் அவர் வரலையா? ரைட். ஆமா ஆமா. ஏன் அன்பழகன் தான் அடுத்து. அன்பழகன் வாங்க வாங்க. என்னுடைய சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புண்ணியம் சிவா. நல்லா இருங்க மண்ணின் நல்ல வண்ணம் பாடலாம். சிவா சிவா. அடுத்து சிவ இளங்கோவன். இளங்கோவன் ஐயா துணைவியாரோட வாங்க வாங்க. என்னுடைய சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி, அவன் அரும்பெருமானாய் எம்பி சிவபெருமாண்டவர்கள் போற்றி போற்றி. நல்லா இருங்கம்மா மண்ணின் நல்ல வண்ணம் பாடலாம். சிவா சிவா சிவா. நல்லா இருக்கு. அடுத்து சந்திரசேகர் ஐயா. சந்திரசேகர் வர்ணமா ஐயா? கீழே சந்திரசேகர் அழைச்சிட்டாங்க. அடுத்து சிவ மகேஸ்வரி அவர்கள். மண்டபத்துக்கு அவங்க தான் வழி காமிச்சது, அவங்க தான் மண்டபத்துக்கு அவரும் பாருங்க. சரி சொன்னது அவங்க தான். இவர் தானே? தென்னாடுடைய சிவனே
போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தாய்மாரி பெருமாத்திருடைய போற்றி போற்றி சிவா புண்ணியம். மண்டபத்தை கேட்ட மாத்திரத்துல மண்டபத்தை கொடுத்து இந்த புண்ணிய செயல் நடைபெறுவதற்கு இந்த மண்டபம் புண்ணியம் செய்திருக்கிறது. அதுக்கு ஏற்றாற் போன்ற உள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்து 1000 மண்டபம் இருக்கலாம். 5 எழுத்து வேள்வி சிவபூஜை நடக்கணும். அந்த மண்டல எத்தனையோ கொடி ஏற்றலாம், ஆனா விடை கொடி ஏற்றுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில நீங்கள் எல்லாம் புண்ணியசாலிகள் நீண்ட நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பசும்பொன் சிவமையா அவர்கள் வாங்க. அவரை எப்ப பார்க்கும் போதே அந்த சிவா சிவா புண்ணியம் புண்ணியம் அந்த வீதி வளத்துல ஆடுகின்றன என்ற பாட்டுக்கு இலக்காக தம்மை மறந்து நம்மை எல்லாம் மறக்க செய்த புனிதர் அவரெல்லாம் இருந்துதான் இந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடக்கிறது. இந்த திருமுறை ஒரு அருள் நூல். நான் அங்க சொன்னது போல ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடு பாக்கெட்ல வச்சுக்கிறேன். இந்த நோட்ல என்ன எழுதிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஐ ப்ராமிஸ் டு த பேரர் ஆஃப் திஸ் ஃபார் 100 rupees. இந்த காயத்தை கொண்டாடுறவங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுக்கணும். கவர்னர் கையெழுத்து போட்டுக்கிறாரு. இதே போல நான் பேப்பரை கட் பண்ணி அச்சு போட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா நீங்க கடையில கொண்டு போய் கொடுத்தா உங்களை சிறையில தள்ளிடுவான். ஆனா கவர்னர் கையெழுத்து போட்டா அது செல்லும். நாட்டை ஆள்ற கவர்னர் அவரு. அதே போலவே ஆயிரக்கணக்கான தமிழ் புலவர், நான் கூட தமிழ் படிச்சிருக்கிறேன், பாட்டு எழுதலாம். அதெல்லாம் சாதாரணமான ஆள் கையெழுத்து போட்ட மாதிரி. நாட்டாளுற கவர்னர் போட்டது இந்த ரூபா நோட்டு போல திருமுறை பாடல்கள் எல்லாம் சிவபெருமான் கையெழுத்து போட்ட பாடல்கள். கைலாயத்தில் அரங்கேற்றப்பட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானனை முன் படித்தான் பதிகம் கைலாயத்தை தான் முடிக்கிறார். அங்க நிக்கிற கடலரசங்கிட்ட சொல்லி கொண்டாந்து இங்க தரை பூமிக்கு கொண்டு வரார். அது போலவே சேரமான் பெருமான் பாடியது திருக்கையில ஞான உலா கைலாயத்துல, அதை மாசாத்துவான் கிட்ட சொல்லி திருப்படூர்ல கொண்டாந்து சேர்க்கிறார். இப்படி சுவாமினால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டது. சேக்கிழாருக்கு உலகெல்லாம் அடியெடுத்து கொடுக்கிறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன பித்தான திட்டி அதையே வச்சு பாடுங்கிறாரு. திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து பால் ஒழுக திருமுறை தொடங்குகிறது. 5 பூதங்களை தமிழ் பாடல்களினால் கட்டுப்படுத்தியவர் திருஞான சம்பந்தர் தான். இந்த அகில உலகத்துல எந்த குருவும் கிடையாது. 5 பூதங்களை தன்னுடைய பாடல்களினால் திருமுறை பாடல்களினால் கட்டுப்படுத்தவர். தான் எழுதிய அந்த பதிகத்தை நெருப்புல போட்டு வேகாமல் இருக்க செய்தார். எழுதிய பதிகத்தை தண்ணில போட்டு நீரை எழுத்து வர செய்தார். மேகராக குறிஞ்சி பண்ண பதிகத்தை பாடி மழையை கொண்டு வந்தார், ஆகாயத்தை கட்டுப்படுத்தி. இப்படி நனிப்பள்ளியில் அவங்க பாட்டி ஊர், அங்க எல்லா நிலமும் விளையாத நிலம், பாலை நிலம். அதை காரிகை குகன் பதிகம் பாடி அதை விளைநிலமா நெய்தல் நிலமா மாத்தினார், மண்ணை மாத்தினார். ஆகாயத்தை ஏறி தண்ணீரை கொண்டு வரார். இப்படி நெருப்புல வேகாத நீர்ல எழுத்து வர செய்கிறவர், மண்ணை திருத்துறார். இதை போல 5 பூதங்களையும் கட்டுப்படுத்தியவர். காற்றுக்கு இங்க நம்ம திருச்செங்கோடு வராரு, காத்துல விஷக்கிருமிகள் இருக்கு, அதனால வருஷம் இந்த நேரத்துல ஜுரம் வரும்னு சொன்னாங்க. அந்த விஷக்கிருமிகள் போகணும்னு சொல்லி ஒரு பதிகத்தை பாடி அன்னிலிருந்து இன்னி வரையில அந்த நாள்ல அங்க விஷக்காத்து விஷஜரம் பரவாது. அப்படி 5 பூதங்களை தன்னுடைய பாடல்களினால் கட்டுப்படுத்தியவர். அதனால ராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் சில அறங்களை சொல்லும்,
சிவக சிந்தாமணி ஒரு இன்ப நூல், மணிமேகலை முற்பிறப்பு வரலாறை வலியுறுத்தும், சிலப்பதிகாரம் ஒரு விதியை வலியுறுத்தும் விதி நூல். ஆனா திருமுறைகள் கடைசிப்படி அருள் நூல். மனசுல வச்சு அதுக்கு தொண்டு செய்வது என்பது பல பிறவிகளில புண்ணியம் பண்ணிருக்கணும். அதை கையில எடுக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். சம்பந்தர் பாடுறாரு, 3 வயசு குழந்தை, சக்கரம் சீர் தமிழ் பிறகன் தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரு. ஏற்கனவே பல பிறவிகளை நீங்க தவம் பண்ணிதான் இந்த திருமுறை நூலை தொட முடியுங்கிறார், இல்லைன்னா அது நடக்காது. அந்த வகையில இந்த திருமுறைக்காக பாடுபட்ட நீங்கள் அனைவருமே நோயின்றி நீரூழி வாழ்வீர்கள், எல்லா நலமும் வளமும் பெறுவீர்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்புங்க. முதல்ல நம்பிக்கை தான் நமக்கு தேவை. நான் அந்த ஒரு வரிக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். நினைத்து தழுவார் பாவம் தீர்ப்பார் நிமலர் உரை கோயில். நீ நினை, அவர் ரட்சிப்பார், கட்டாயமா ரட்சிப்பார். உங்களுடைய உறுதி தான் தேவை. டிரைவரை நம்பிதான், ஓட்டுநர் நம்பி நாம வண்டியில ஏறுறோம். அதை போல இந்த உலகம் கடவுளால் இயக்கப்படுவதில் இருந்து இது ஒழுங்காக நடக்கிறது என்று இறைமையை நம்ப வேண்டும். தாயை நம்பிதான் குழந்தை இருக்கு. அதை போலதான் நீங்க நம்புங்க, ரட்சணை பண்ணுவார், நம்மை காப்பார். அதுதான் திருமுறை என்பது சாதாரண மனிதன் வாயில வந்த பாடல்கள் கிடையாது. இறைவன் முன்னின்று உணர்த்த வெளியே வந்த பாடல்கள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றோ நாட்டி நான் ஏன் உரைப்பேன், நான் யார் எனக்கென ஓர் ஞான உணர்வு ஏது சிவம் முன் நாடினேன். அவங்க பாடினது அர்த்தம் அத்தனையுமே சிவபெருமான் பாடியதுதான். 5 பூதங்களை கட்டுப்படுத்தும் எல்லாத்தை விட மகத்தான செயல். தான் பாடிய பாடலை உரசி காட்டியவர் இந்த உலக மக்களுக்கு திருஞான சம்பந்தர். கடைசியில 16 வயசுல கல்யாணம் ஆகுது. அந்த அம்மாவை தோத்திர பூர்ணாம்பிகை கையை பிடிச்சிட்டு பல பிறவியில தவம் பண்ணோம். 11 மணி திருமணம் முடிஞ்சது. நேரா கருவறைக்குள்ள போறார். அந்த கருவறைக்குள்ள போய் சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சாமி, நான் பாடிய பாடல்கள் எல்லாம் முக்தியை கொடுக்கும், பாவத்தை போக்கும், புண்ணியத்தை தரும்னு பாடினேன். ஆனா நீங்க என்ன பண்ணாங்க, பாடிய என்னையே நீங்க அந்த இல்லறத்துல தள்ளிட்டீங்களே, என் பாட்டை யாராவது பாடுவானான்னு கேட்கறேன். 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு ஒருத்தன் புக் எழுதுறான். அவன் 60லே போயிட்டு அந்த புக்கை யார் படிப்பான்? இந்த கேட்கிறாரு திருஞான சம்பந்த சாமி. உடனே காதலாகி கசிந்து கண்ணீர் மணி அந்த பாட்டு தான். உடனே சாமி, சம்பந்தா நெல், இதோ பார், உன்னுடைய பாடலுக்கு கைலாயம் வருகிறன்னு சொல்லி அந்த கருவறையை கைலாயமா மாத்துறார். கைலாயம் கீழே வருகிறது. அதுல சாமி சொன்னதா பெரிய புராணம் பேசுகிறது. நீயும் உன் திருமணத்தை காண வந்த அத்தனை பேரும் இந்த சிவஜோதியில் கலந்து கைலாயம் வாருங்கள். தன்னுடைய திருமணத்துக்கு எட்டி பார்த்தவன், தேங்காய் தூக்கிட்டு போனவன், எச்சையில எடுத்தவன், சாப்பிட்டவன், அத்தனை பேரையும் கைலாயம் கொண்டு போன புண்ணியவான் திருஞான சம்பந்தர். யாருமே கிடையாது. அந்த திறம் சாமி கொடுத்தார். அவர் பாடிய பாடல் அப்படி. அவர் சொல்றாரு, திருமால் இன்னைக்கு வரையில சாமியோட திருப்பதத்தை பார்த்ததா வரலாறு கிடையாது. மாலும் பிரமனும் அறியா மாட்சியான், இதுதான் பாட்டு. இதுவரையில பார்க்கலையா? ஆனா சம்பந்தர் பாடுறாரு, அந்த திருவடிய என் பாட்டை பாடினா நீ பார்க்கலான்றார். அற்புதமான பாட்டு. அவரு திருமாலால் முடியாத ஒன்றை என் பாட்டு செய்யும்னு பாடினவர். இப்ப சனி கோயில்னு பேர் வழங்குது. இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அது போல திருமுறை பாடல்கள் எல்லாம் நோயை போக்கும், 5 பூதங்களை கட்டுப்படுத்தும், கைலாயத்தை கீழே கொண்டு வரும். அதற்குத்தான் நீங்கள் தொண்டு செய்தீர்கள்.
அந்த தொண்டிற்கு தொடர்ந்து என்னுடன் இருந்து செய்யக்கூடிய தம்பி பையனாய், தொண்டனாய், துணைவனாய், என்னுடைய சேவகனாய், திருமுறை தொண்டனாய் தற்காலத்தில் விளங்கும் பொன்னன் அவர்களுக்கு அதை போலவே சந்தூர்ல 38 ஆண்டுகளா எல்லா மாநாட்டுக்கும் அந்த சிவபூஜை பொருளை பேக் பண்ணி கொண்டு வர்றது, அந்த திருக்கூட்டத்தை வழிநடத்தி செல்வது, நல்ல அற்ப நல்ல அருமண்ணி நல்ல வண்ணம் ஒரு என்ஜின் மற்ற பெட்டிகளை இழுத்து செல்வது போல மற்றவர்களை எல்லாம் இதுல ஆட்படுத்தி விடாம 2 பேர் வந்தாலும் வழிபாடு நடக்கும். அவங்களா கொண்டாடுவாங்க, அதை கட்டுவாங்க, அழைச்சிட்டு போவாங்க. நான் அவங்கள என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். களைப்பாயிடுவேன், முடிஞ்சா போதுன்னு முடிஞ்ச உடனே நான் புறப்பட்டுருவேன். அவங்க எந்த காலத்திலும் ஐயா நம்ம கேட்கலைன்னு அவங்க நினைச்சதே கிடையாது. நமக்கு அவர் இட்ட வேலை என்னவோ அது, அந்த வேலையை நாம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தம்பி. 38 ஆண்டுகளா இந்த தொண்டை செய்து வரக்கூடிய மாதை. அந்த பொன்னனுக்கு துணையா இருந்து இப்பொழுது தொண்டு செய்து வரக்கூடிய தம்பி மோகன் அவர்களுக்கு ஆடை அணிவித்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். சந்தோர் நம்ம மாதையனுக்கு துணையா நிற்கக்கூடிய இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க, 3 பேர் வந்திருக்காங்களாப்பா, 2 பேர் அவனுக்கு பண்ண அவர்களுக்கு ஆடை அணிவித்து வேற யாருன்னா இருக்காங்க பாரு. சந்திரசேகர் வந்திருக்காங்க. சந்திரசேகர் வாங்க. ஓ வாங்க வாங்க. சிவா சிவா துணைவார் வந்திருக்காங்களா? சிவா மண்டபம் இவர் தானே? புண்ணியம் புண்ணியம். அப்படி இந்த மாநாடு இது எல்லாரும் முடியுது. செல்வம் கோவிந்தம் அது முடியுது. அதெல்லாம் முடியுது. இருக்கு. இந்த என்னுடைய ஓட்டுநர் அவர்கள் இப்ப இல்ல, நான் எப்பவுமே எனக்கு பக்கம் வந்துட்டோம்னா நல்லா இருப்போம். நல்லா குறித்த நேரத்துல வந்திருந்து நம்முடைய அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய தம்பி அவர்கள் அறிவுபூர்வமான சிந்தனை உடையவர். அவர் நீடோடி வாழ வேண்டும் என இந்த நேரத்தில் வாழ்த்து அமைகிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நாம் மனதிலே போட்டு ரசித்துக்கிறோம். இருந்தாலும் கண்ணார பார்த்து கண்டறிவிக்க நமக்கு யூடியூப் போட்டோ எடுத்த ஐயா சங்கர் ஐயா அவர்களுக்கு அமைப்பாளர் சார்பாக கொண்டாடி பார்வதி வரையே எல்லா நிகழ்ச்சியும் மருமகன் மற்றும் காப்பாளர் ஜெகன் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஐயாவுடைய 12 திருமுறை மாநாடு நடத்த இசைந்துள்ளார்கள்.
அவங்க வந்து ஐயா உங்களுடைய திருவாயாலே சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லைங்க, நாங்க வந்து சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்ல மாட்டோம் என்று ரொம்ப ஒரு வீரார்வத்தோட சொன்னார்கள். அதனால் நமது திருச்சி காட்டூர் பகுதியில இந்த முத்துளி மகள்ல ஒவ்வொரு ஆண்டும் இறைவன் திருவிழால ஐயா வந்து இந்த திருச்சி ஒரு புண்ணிய பூமியாகவும் இங்கே வாழும் மக்கள் எல்லா வளமும் பெற வேண்டும், சமயம் செழித்து ஓங்க வேண்டும், எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம். சொன்னோம். திருச்சிட்டமா ஐயாவோட அண்மையாக ஒரு 3 நிமிடங்கள் மட்டும் உங்களை அவருக்கு சொல்றேன். இன்றைய நாள் நன்னாள் ஒரு நாள் எப்படின்னா ஒரு மாநாடு நடைபெறும். அந்த மாலையை கட்டியெழுப்பு செய்து பூர்த்தி செய்து விடுவார். ஆனால் என்னென்றி கொண்டாய்க்கும் மொழி கொண்டால் முடிவில்லை செய்தி கொண்ட உலகத்தை என்ற ஐயாவுடைய திருவடியை ஒட்டி வள்ளுவர் வாக்கிற்கிணங்க இந்தி தமிழினத்து 300 நாட்கள் வந்து அந்தி பகலாய் இடையே வந்தித்து துந்தி செய்ய பெற்றெடுத்து அருமை தாயை கொண்ட பாவம் அழைத்து ஒழிந்துவிடலாம், அந்தனை கொண்ட பாவம் அழைத்து ஒழிந்துவிடலாம், மசுவை கொண்ட பாவம் ஒழிந்து விடலாம் என்று அடியை படித்த காலத்தில் டாக்டர் ஆதி சேதுபதி ஐயா அவர்கள் இந்த பாடலை கர்ணனும் கும்பகோணம் என்ற தலைப்புல நான் எஸ்எல்சி படிப்பேன். எஸ்எல்சிங்க அப்ப டாக்டர் ஆதி சேதுபதி ஐயா இந்த பாடத்தில் இருந்தாங்க. கர்ணனும் கும்பகோணம் என்ற இந்த நன்றி விழாவாக்கள் சென்றவர்கள். அதே போல சைவ உலகில இன்றைக்கு நன்றி நலமா பெருந்தகையாக இருந்த ஐயா அவருடைய வணங்கணும். அந்த மாத அன்றே நன்றி சொல்லி முடிச்சுடுவாரு. மீண்டும் அதை நினைவுபடுத்தி ஐயன் ஒரு சொந்த வேலையை பயன்படுத்திப்பாங்க. ஐயா சொன்னாங்க மீண்டும் ஐயா அவர்களை பிரமிச்சு மீண்டும் ஐயா வந்து நம்மளை தரிசனம் பண்ணாலா அந்த குருவரோடு நமக்கு என்றைக்கும் 21 தலைமுறைக்கும் நமக்கு கிட்டுவதாக அழைப்பு. அதனாலதான் ஐயா பார்த்த நிமிஷத்திலேயே தெளிவு குருவின் திருநேரி காந்த தெளிவு குருவின் திருநாமம் செப்பை தெளிவு குருவின் திருவார்த்தை ஏற்றல் தெளிவு குருவின் திரு குரு சிந்தித்தல் தானே. சித்தம்பரம் அப்பேற்பட்ட சிறப்பான இது நன்றி பார்த்து நம்ம எல்லாம் அவருக்கு ஐயாவுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் ஐயா சொன்னாங்க. அந்த வேலையிலையும் இதை வந்து நம்ம மீண்டும் நம்ம சந்திக்க வந்து குருவர்களும் திருவர்களும் நமக்கு இருந்த காலத்தால் மீண்டும் நமக்கு சித்திக்கிட்டு என்ற கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவோட திருவடியை மனமொழி மையால் வணங்கி இறைவன் அடியார் செய்து போட்டும் எம்பிரான் சேர்க்கிறார் அடி போட்டும் உரையூர் அடியார் திருக்கூட்டத்தை அடிநடத்துகின்ற ஐயா அம்மா ஞான குருநாதன் அவர் திருவடியை வணங்கி போட்டுகின்றோம், துதிக்கின்றோம், தொழில்கின்றோம், வணங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மஞ்சள் புக் கொண்டாந்து இருக்கீங்களா? சிவா புண்ணியம் புண்ணியம் சிவா மஞ்சள் புக் கொண்டாந்து சரி இருக்கட்டும். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுக்கலாம். நன்றி பாராட்டுவது என்பது கந்தபுராணத்துல ஒரே ஒரு பாட்டு தான். கந்தபுராணத்தினுடைய சாரம் எசன்ஸ் ஒரு பாட்டுல சொல்றார் கச்சேப்ப சிவாச்சாரியார். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கண்டிட, கண்டிடன்னா துன்பப்படும்படி கண்டிட ஒருவினை கருதி செய்வரேல் புன் தொழில் அவருக்கு முன்பு செய்த நன்றியே கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. இதுதான் கந்தபுராணத்தினுடைய சாரம். சூரபத்மனுக்கு சூரபத்மனுக்கு கருணை காட்டியவர், எல்லா விதமான வல்லமையும் தந்தவர் சுவாமி. சாமியோட திருக்குமாரன் என்று நாம வழிபடக்கூடிய முருகனை எதிர்த்தான். நன்றி கொண்ட பாவம் தான் அவனை கொன்றதான். இது நமக்கு சொல்ற பாட்டு. இது சூரபத்மன் கிடையாது. ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம். ஒரு சின்ன உதவியை ஒருத்தர் நமக்கு செய்யறாங்கன்னா அதை நீங்க ஆயுள் பரியந்தும் அவருக்கு நன்றி பாராட்டணும்ன்றார். அதுதான் ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கண்டிட. நமக்கு உதவி பண்ணவங்களுடைய மனசு புண்படும்படி நாம ஒரு வினை கருதி ஒரு செயல் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நன்றி பாராட்டணும். அந்த நன்றி பாராட்டக்கூடிய குணம் நமக்கு வளர வேண்டும்ங்கிறது தான் கந்த புராணமோ திருமுறையோ பெரிய புராணமோ சொல்வது. தீய வெண்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தல். சிவனடியாருடைய இலக்கணத்தை சொல்லும் போது சேக்கிழார் அழகா சொல்லுவார்.
தீமைனா என்னன்னே தெரியாதான் சிவனர் வச்சிருக்கிறது. பூசும் நீர் போல் உள்ளம் புனிதர்கள். எப்படி வெள்ளையா இருக்குமோ அப்படி ஒரு வெள்ளையா இருக்குமா அவங்க உள்ளம். சேர்க்கிறார். ரொம்ப அருமைப்பாடு. இதெல்லாம் நாம பொன்னெழுத்துல பொறிச்சு வைக்கணும். இதுல கிறிஸ்தவருடைய பைபிள் பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல சர்ச்சில் எழுதி வைப்பாங்க. நமக்கு இன்னும் அந்த பக்குவம் போதலை. ஆலயங்கள் இதெல்லாம் நம்ம எழுதி வைக்கணும். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஐயா, ஒரு காலத்துல தமிழ் மொழி அல்லாத மொழியில தான் அர்ச்சனை உண்டு. அந்த மொழியில தான் நீங்க கைலாயத்தை அடையலாம் என்றெல்லாம் பரவி இருந்தது. திருஞான சம்பந்தர் பிறந்தார். அவரை ஒரு அந்தணர் குலத்துல பிறக்க வச்சார் சுவாமி. எது உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்கணும்னு அவர் அனுப்புறார். நீயோ நானோ பார்த்தது கிடையாது, பள்ளிக்கூடத்துல போய் படிச்சது கிடையாது. 3 வயது நிரம்பிய நிலையில பாட ஆரம்பிக்கிற அந்த குழந்தை எனதுரை தனதுரையாக கொண்டவன்னு சொன்னார். அவர் சொல்றாரு, இறைவன் தமிழாயிருக்கிறான், சிவமும் அன்பும் ஒன்றுன்னு சொன்னார். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார்னுவாரு திருமூலர். இவர் தமிழ் தான் சிவம். தமிழ்னா சிவம், சிவம்னா தமிழ். பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழவையும் விண்ணும் முழுதானான் இடம் வீடும் எழுதிய பண்ணாய் பதம் ஏழாய். பதம் ஏழுனா சரிகமப்பா. பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழ், வல்லினம் மெல்லினம் இடையினம். தமிழாய் இறைவன் இருக்கிறான்னு சொல்றார். பன்னுளீராய் பாட்டும் ஆனீர், இறைவன் திருமுறை பாடல்களாய் இருக்கிறார். சுவாமி எங்க இருக்கார்? கைலாயத்துல. அப்போ கைலாயத்துல சிவபெருமான் இருக்கிறார்னா கைலாயத்துல தமிழ் இருக்கு. தமிழை கைலாயத்துல வச்சு பார்த்தவர் சம்பந்தம். அந்த திருமுறை தமிழ் பாடல்களினாலே முக்தி அடையலாம் என்பதை நிரூபித்து காட்டியவர். தன் பாடிய பாடலையும் சமயத்தையும் உரிசி காட்டியவர் சம்பந்தம். இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாத போடணும். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள், 4 வேதத்தை விட உயர்ந்ததுதான் 5 எழுத்துன்னு சொன்னவர் சம்பந்தர். அந்தணர் குலத்துல பிறந்தவர். தன்னை 4 வேத சதுரன் என்று சொல்லி எனக்கு 4 வேதமும் தெரியும் அப்படிங்கிறார். ஆனா அதையும் படிச்சு இதையும் பார்த்தவன் நான். அதனால எனக்கு உயர்ந்தது எதுன்னு கேட்டா 5 எழுத்து. நற்றவர் காழியுள் ஞான சம்பந்தன் குற்றமில் பெரும்புகள் கொள்ளிக்காடரை சொற்றமிழ் எண்ணிசை மாலை சோர்வின்றி கற்றவர் கடலடி காண வல்லவரை. அருமையான பாட்டு. நற்றவர் காழியுள் ஞான சம்பந்தன் குற்றமில் பெரும்புகள் கொள்ளிக்காடுல பாடுறார். அப்ப சனி கோயில்றாங்க. சனி வணங்கினது அது. அந்த கொள்ளிக்காட்டுக்கு நான் பாடியிருக்கிற பதிகத்தை நீங்க பாடினீங்கன்னா சிவபெருமான் திருவடியை திருமால் கூட காண முடியாது, ஆனா நீங்கள் காணலாம். பாட்டு கொள்ளிக்காடரை சொற்றமிழ் இன்னிசை மாலை சோர்வின்றி கற்றவர். சோர்வின்றினா நம்பிக்கையோட. கடலடி காண வல்லவர், கடலடி சேர்வர்லாம் பாடியிருக்கார். காண வல்லவர் என்று அவருடைய தேவாரத்துல 3 1 2 3 திருமுறை முதல் அதுல காணலாம்ன்ற ஒரே ஒரு பாட்டு இது ஒண்ணுதான். திருவடியை நீங்கள் பார்க்கலாம். திருமாலால் முடியாத ஒன்றை என் பாட்டு செய்யும்னு சொன்னவர். அப்படி செய்து காட்டியவர் திருஞான சம்பந்தர். இதுதான் திருமுறை. இத மனசுல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த நேரத்திலையும் உங்களுக்கு திருமுறை கை கொடுக்கும். அதுக்கு ஒரு பதிகம் இவங்க மஞ்சள் புக்கு வீடு வீடா கொடுத்துருப்பாங்க. அதுல எதுக்கு உங்களுக்கு பதிகம் வேணுமோ அந்த பதிகம். எலும்பை பெண்ணாக்கியது சுவாமி. காரைக்கால் அம்மையார எலும்பாக்கினார். ஆனா திருஞான சம்பந்தர் திருமுறை பாடி எலும்ப பெண்ணாக்குறார். அற்புதம். நோயை போக்கும், இறந்தாரை எழுப்பும். இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், சார் எல்லாம் சொல்றீங்க சரி, இப்ப நாம 1 பதிகம் பாடினா பாம்பு கடிச்சவன அப்பர் பெருமான் எழுப்பினா போல பூம்பாவையை அவர் எலும்ப பெண்ணாக்கியது போல நம்மால செய்ய முடியுமா?
உங்க மனசுல இருக்கும். ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. இதை எப்படி ஐயாவை கேட்கறது? இந்த சந்தேகம் படிக்கிற எமக்கே வரும். ஆனா திருமுறையை எங்க போட்டோமோ அங்கதானே தேடணும். சந்தேகம் வந்தா அங்கதான் தேடணும். திருநாவுக்கரசர் இதுக்கு ஒரே ஒரு இடத்துல பதில சொல்றார். ஒரே இடத்துல, பொய் அஞ்சு, அஞ்சுன்னா நீக்கி, பொய் அஞ்சு வாய்மைகள் பேசி, வாய்மைன்னா உண்மை, புகழ் பிரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தான் ஆரூர் அமர்ந்தம்மா. பொய் சொல்லாத வாயில இந்த திருமுறையை பாடுனா இன்னைக்கு கூட இறந்தாரணி எழுப்பலாம். திருநாவுக்கரசர். சரி, இன்னொரு சந்தேகம் நமக்கு வரும். ஏன் சார் இது எப்படி, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 2 கை, 2 கண், 2 நாசை, 2 காது, ஆனா 2 பயன், வாய் சாப்பாட்டையும் நமக்கு சுவை உணர்த்தும், பேசும். ஒரே வாய் வச்சா 2 கை சாப்பிட்றதுக்கு, 1 கை அசுத்தத்தை நீக்குவதற்கு, 2 காது. ஆனா சாமிக்கு 2 வாய், ஒரு வாயில பொய் சொல்லி தொலைட்டேன்னு பின்னால ஒரு வாயும், முன்ன இறைவனை வாழ்த்துறதுக்கு முன்ன ஒரு வாயும் படைச்சிருந்தா நம்ம பொய் பேசலாம். ஆனா இறைவனுக்கு அது சம்மதம் இல்லை. அதனாலதான் ஒரே வாய் படைச்சார். இடது கையில சாப்பிட மாட்டோம். அது போல பொய் சொல்ற வாயில இந்த பாட்டை பாடினா படைக்காது. ஆனா நீங்க இப்ப என்ன நினைக்கலாம், இதுல பாடினா ஒண்ணுமே நடக்கும். அதீதமான செயல், இறந்தாரை எழுப்ப முடியாது. மற்றது எல்லாம் நீங்க பெறலாம், எல்லாத்தையும் பெறலாம். இடர்களையும் பதிகம் படிக்கலாம், மகப்பேறு. என் குடியாத்துல ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்ன ஒரு லோ லையிங் ஏரியான்னு சொல்லுவோம், குடிசை வாழ் மக்கள். அங்க ஒரு கோயிலை கட்டி அங்க ஒரு வழிபாடு நடக்குது. அங்க அது ஒரு பகுதி, காட்டூர் மாதிரி. ஒரு 15 கருவுற்று இருக்கிற தாய்மார்கள் என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு மஞ்சள் புக்கை கொடுத்து சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கும் அறிவான பிள்ளைகள் பிறப்பதற்கும் பதிகம் இருக்கு. அந்த பதிகத்தை தினசரி சாயந்தரமான அந்த கோயிலில் உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க. ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படி இருக்குது. அந்த 15 பேருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குது. பள்ளிக்கூடம் போறாங்க. அந்த 15 குழந்தைங்களும் அந்த பள்ளிக்கூடத்துல அமைதியா இருக்கிறாங்க. லோ லையிங் ஏரியா, ஏழை மக்கள். மற்ற பசங்கள்லாம் அராஜகம் பண்ணுவாங்க. அந்த அந்த ஆசிரியர் சொல்வது, இவங்க அமைதியா இருப்பாங்களாம். அதுல அந்த 15 தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல 13 பேர் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறான். என்ஜினியரிங் படிச்சவன், டாக்டர் படிச்சவன், இப்படி வெளிநாட்டுல இருக்கிறான். ஒரு தாழ்ந்த பகுதி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பகுதி. எல்லாத்தையும் நாம பெறலாம். ஆனா இது போல அதீதமான செயல், இறந்தாரை எழுப்புவது, காற்றை கட்டுப்படுத்தலாம், நீரை ஏற்று வர செய்ய முடியாது. அது போல் அந்த பாடல்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வைக்கிறார். அந்த அந்த நிலை நாம எய்துவோமே ஆனால் இறந்தாரை நாம எழுப்பலாம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு செய்தி வருதில்லை. ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒருவர், நீங்க இந்த ஊர்ல பாம்பு கடிச்சதுன்னு அவருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவர் ஏதோ மந்திரம் சொல்றாரு, அங்க இந்த பாம்பு கடிச்ச விஷம் இறங்குது அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னா அந்த இஸ்லாமியர் குடியாத்தலாம். கதையை கேளுங்க. இது எங்கிட்டே செய்தி வருது. அப்புறம் அவர் ஒரு மசூதியில் வேலை செய்கிறார். அவர் அடிக்கடி என்கிட்ட வந்து திருநீர் குங்குமம் வாங்கி போவார். ஆமாம், நீ எதுக்குப்பா இதை வாங்கி போகிறேன்னா, சார் நம்ம தாயத்தை வைக்கிறோம் இல்லை, அதுக்குள்ளே இந்த திருநீரும் குங்குமம் தான் வச்சு வைக்க, அதை சுருட்டி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 1 கோலாம் பதிகத்தை மனப்பாடமாக பண்ணி 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 அவர் சும்மா நினைச்சா மனப்பாடம் பண்ணும்.
இங்க யாராவது பாம்பு கடிச்சாங்கன்னு இவருக்கு போன் வந்தா உட்கார்ந்து ஒன்று கோலம் பதியத்தை ஒருமைப்பட்ட மனசோட பாடுறார். அங்க வந்து வலிப்பு வர்றது அதெல்லாம் நிக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறாங்க, நல்லா ஆகுது, அது விஷயம் வேற. அதனால நாம பெறலாம், அதீதமானதை செய்ய முடியாத வழியா மற்ற எல்லாவற்றையும் நல்ல படிப்பு, செல்வம் இதெல்லாம் வரலாம். இடரனும் தளரனும் பதிகத்தை படிச்சீங்கன்னா எங்கிருந்தாவது செல்வம் வரும். போவனூர் புனிதன் திருநாமம் 100 100,000 1 கோடி சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 2500 அப்படி 5000 சொன்னீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல 1 கோடி சொல்லலாம். இது எங்கிருந்து எப்படி செல்வம் வரணும்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, அது அவர் வேலை. போவனூர் புனிதன் திருநாமம் நாவில் 100 100,000 நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்களாக. தேவேந்திரனை விட செல்வம் அது எப்படி வரும்னு நீயே சிந்தனை பண்ண வேண்டாம், நானும் சிந்தனை பண்ண வேண்டாம். அது போல செல்வந்தரான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதை போல திருமுறைகளால பெற முடியாத பேர்கள் ஒண்ணுமே கிடையாது. இதை விட்டுட்டு யார் யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு சிறு தெய்வங்களுக்கு போறதான் சம்பந்தர்ல தொடங்கி மாணிக்க வாசகர் 4 பேரும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதை முடிவு பண்ணிக்கலாம். இது தனிய சொற்பொழிவா தான் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் திருமுறையை படித்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள். நீங்கள் செய்த தொண்டுக்கு என்னுடைய இந்த 48 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு மாநாடு நடந்து நன்றி பாராட்டுதல் என்பது இது ஒண்ணுதான். இதுதான் முதல். அந்த அளவில் உங்களுடைய பணி அன்பும் பண்பும் நிறைந்ததாக இருந்தது. இதை நான் உங்களுக்கு செய்யலைன்னா நான் நன்றி கொன்ற பாவம் என்னை சாரும் என்று எண்ணிதான் இதுக்காக நான் வந்தேன். நாம எல்லாருமே கொஞ்ச நேரம் 5 எழுத்து கேட்போம். இப்போ ஒரு விடுதலை ஒரு ஹோட்டல்ல அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க, அதை அங்கே செய்து நாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லி உங்களை எல்லாரும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதை 11ஆம் திருமுறையில நிறைய பேருக்கு தெரியாது. சுவாமி அப்பா கால ஒரு கொம்புனால அடிக்கிறார சண்டிகேஸ்வரர். அதுக்கு ஒரு பதவி கொடுத்தாராம், சண்டீச பதவின்னுவாங்க. அந்த சண்டீச பதவி என்னன்னு கேட்டா, தான் சாப்பிடுற அந்த மிச்சத்தை அவருக்கு கொடுத்தாராம். 11ஆம் திருமுறை பட்டினத்தார். அந்த அழகா அந்த போற்றில சொல்லுவார், பரிகலம் கொடுத்து திருவருள் போற்றி. பரிகலம்னா எச்சில். சுவாமி சாப்பிட்டத மிகுதியை அவருக்கு கொடுத்தாரா அப்படின்னா, நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அவர் நமக்கு மலர் கொடுக்குறாருன்னா நீங்க வளமா அவருடைய திருவடியில போட்டு எனக்கு அந்த திருவருளை தாருங்கன்னு நம்ம கேட்டுக்கணும். இப்ப இது எச்சில்னு சொன்னா எச்சில் இல்லை, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண மலரை சேர்க்கிற இடம் அவர். அந்த பாக்கியத்தை சுவாமி சண்டிகேஸ்வரர் கொடுக்குறார். இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் மகேஸ்வர பூஜை. இப்போ உங்களுக்கு தலையில பத்திரம் புஷ்பம் வச்சு மகேஸ்வரா நினைச்சு உணவு அருந்த செய்து அது சுவாமிக்கு போச்சு. இதுதான் மகேஸ்வர பூஜையினுடைய. ராமாயணத்துல உண்டு. ராமாயணத்துல எல்லாருக்கும் அவருக்கு முடிசூட்டு விழா நடந்த உடனே ராமர் பட்டாபிஷேகத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு. அனுமன் ரொம்ப நெருக்கமா தொண்டு பண்ணவன். அனுமன் ஓரமா நின்றுட்டு இருக்கிறான். திரும்பி பார்த்தாராம், இவனுக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னு சொல்லி தான் சாப்பிட உக்காந்தார அனுமனை கூப்பிட்டு என் பக்கத்துல உட்காந்து என் கூட சாப்பிட்றான்னாரு.
ராமரா கூட உட்கார்ந்து சாப்பிட்ற பாக்கியத்தை கொடுத்தாரு. ஆனா நம்ம சமயம் அதை விட தான் சாப்பிட்ட எச்சில் சாதத்தை, அதாவது தனக்கு அர்ச்சனை பண்ண மலருடைய மிகுதி, அதை கொண்டு வந்து சண்டிகேஸ்வரர் கொடுப்பது தான் புண்ணியத்தின் அடையாளம்னு நம்முடைய பெரிய புராணம் பேசு. தொண்டர்மனையில் உண்டல் போற்றி காரைக்கால் அம்மையார் வீட்டில் சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த வகையில உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த மகேஸ்வர பூஜை கைலாயத்திற்கு சென்று சேரும். இது செய்ய வேண்டிய கடப்பாடும் எனக்கு உண்டு என்று சொல்லி நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டு அமைகிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் 5 எழுத்து வேண்டி எல்லாரும் அந்த அமைப்பில் உள்ள ராஜேஸ்வரிய துணைவியார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி பயிர்கிறோம். இந்த பன்னீர் மாநாடு நல்ல முறையில நடக்கிறதுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு யோசனை செஞ்சு எல்லாமே நல்ல முறையாக நடத்தி கொடுத்த ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு உங்கள் ஐயா கொண்டாடி கொடுத்தோம். ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தோம். என்னாருடைய சிவனே போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி, போற்றி, வாழும் வெள்ளாய் போற்றி. அடுத்த சிவமுத்தியா அவர்களுக்கு சிவனே போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி. இப்பொழுது 5 எழுத்து பிரிவேதி சமயம் வேறில்லை அகிச்சா சிவமா தெய்வத்தின் மேல் நடுவேனும் நாம் அதை சென்றவர்கள் வாய்ப்பித்த சிறு தேவாரம் திருவாயும் உயிரை தலைமையில நாங்கள் பெற்றார்கள் எனவே எல்லா உடைய சிவனே பற்றி வீடியோல சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த செந்தில்வார்களுக்கு கொண்டாடி கொடுக்கிறேன். என்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்திர எந்தாய் போற்றி, நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வரலாம். ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ
சிவாய நமோ அபாயம் நடுங்கோ சிவாய நமோ அபாயம் நடுங்கோ அபாயம் நடுங்கோ அபாயம் அறிவோ அபாயம் நடுங்கோ அபாயம் அறிவோ அபாயம் அறிவோ உள்ளமது தெளிவோ அபாயம் அறிவோ உள்ளமது தெளிவோ உள்ளமது தெளிவோ சிவாய நமோ உள்ளமது தெளிவோ சிவாய நமோ சிவ சிவ எங்கோம் சிவகதி பெறுவோம் சிவ சிவ எங்கோம் சிவகதி பெறுவோம் அரகர எங்கோம் ஆண்டாள் பணிவோம் அரகர எங்கோம் ஆண்டாள் பணிவோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ அண்ணாமலை சிவ சிவாய நமோ அண்ணாமலை சிவ சிவாய நமோ அருணாச்சல சிவ சிவாய நமோ அருணாச்சல சிவ சிவாய நமோ ஆலங்கார சிவாய நமோ ஆலங்கார சிவாய நமோ ஆருணரசே சிவாய நமோ ஆருணரசே சிவாய நமோ சின்னமரீசா சிவாய நமோ சின்னமரீசா சிவாய நமோ இந்திரன கருணா சிவாய நமோ இந்திரன கருணா சிவாய நமோ தீங்காய் மலையாய் சிவாய நமோ தீங்காய் மலையாய் சிவாய நமோ தீங்கெழும் கருணாய் சிவாய நமோ தீங்கெழும் கருணாய் சிவாய நமோ உண்ணாமுலை சிவ சிவாய நமோ உண்ணாமுலை சிவ சிவாய நமோ உண்மை பொருளே சிவாய நமோ உண்மை பொருளே சிவாய நமோ குணமுறை எல்லாம் சிவாய நமோ குணமும் எல்லாம் சிவாய நமோ ஒளியெல்லாராய் சிவாய நமோ ஒளியெல்லாராய் சிவாய நமோ எழுத்தறிநாதன சிவாய நமோ எழுத்தறிநாதன சிவாய நமோ என்றும் இளையாய் சிவாய நமோ என்றும் இளையாய் சிவாய நமோ வேகம்பமேயாய் சிவாய நமோ வேகம்பமேயாய் சிவாய நமோ ஏகத்துறைவாய் சிவாய நமோ ஏகத்துறைவாய் சிவாய நமோ ஐங்கெழுத்துருவாய் சிவாய நமோ ஐங்கெழுத்துருவாய் சிவாய நமோ ஐயாருமேயாய் சிவாய நமோ ஐயாருமேயாய் சிவாய நமோ ஒற்றியூருள்ளாய் சிவாய நமோ ஒற்றியூருள்ளாய் சிவாய நமோ ஒன்பொருளே சிவ சிவாய நமோ ஒன்பொருளே சிவ சிவாய நமோ ஓமராமேஸ்வர சிவாய நமோ ஓமராமேஸ்வர சிவாய நமோ ஓம் அடியே சிவாய நமோ ஓம் அடியே சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவாய நமோ அபாயம் நடுங்கோ சிவாய நமோ அபாயம் நடுங்கோ அபாயம் நடுங்கோ சிவாய நமோ அபாயம் நடுங்கோ சிவாய நமோ உபாயம் அறிவோம் சிவாய நமோ உபாயம் அறிவோம் சிவாய நமோ
உள்ளமது பெரியோம் சிவாய நமோ உள்ளமது பெரியோம் சிவாய நமோ சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரகர என்போம் அவன் தாழ் பணிவோம் அரகர என்போம் அவன் தாழ் பணிவோம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ மந்திரமாவது சிவாய நமோ மந்திரமாவது சிவாய நமோ மாணவர் வேலது சிவாய நமோ மாணவர் வேலது சிவாய நமோ சுந்தரமாவது சிவாய நமோ சுந்தரமாவது சிவாய நமோ மந்திரமாவது சிவாய நமோ சந்திரமாவது சிவாய நமோ சக்தியை தருவது சிவாய நமோ பக்திய தருவது சிவாய நமோ கரவரியது சிவாய நமோ அரணாயினது சிவாய நமோ பக்தியை தருவது சிவாய நமோ புத்திய தருவது சிவாய நமோ முனிவர்கள் அறிவது சிவாய நமோ முனிவர் அறிவது சிவாய நமோ பாவத்தை அறுப்பது சிவாய நமோ பாவத்தை அறுப்பது சிவாய நமோ இருளை கெடுப்பது சிவாய நமோ இருளை கெடுப்பது சிவாய நமோ மதியை தருவது சிவாய நமோ மதியை தருவது சிவாய நமோ சத்தியமாவது சிவாய நமோ சத்தியமாவது சிவாய நமோ தேசத்தை காப்பது சிவாய நமோ தேசத்தை காப்பது சிவாய நமோ வேதத்தில் உள்ளது சிவாய நமோ வேதத்தில் உள்ளது சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ அரகர அரகர ஆராய நமோ அரகர அரகர ஆராய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவாய நமோ அபாயம் தவிர்ப்போம் சிவாய நமோ அபாயம் தவிர்ப்போம் அபாயம் தவிர்ப்போம் உபாயம் அறிவோம் அபாயம் தவிர்ப்போம் உபாயம் அறிவோம் உபாயம் அறிவோம் உள்ளமது தெரிவோம் உபாயம் அறிவோம் உள்ளமது தெரிவோம் உள்ளமது தெரிவோம் சிவாய நமோ உள்ளமது தெரிவோம் சிவாய நமோ சிவ சிவ எங்கள் சிவகதி பெறுவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரகர என்போம் அவன் தாழ் பணிவோம் அரகர என்போம் அவன் தாழ் பணிவோம் பஞ்சபுராணம் சொல்லி பஞ்சபுராணம் சொல்லி சுற்றம்பரமே மன்னன் போன்ற உலகெல்லாம் முதல்வாக நான் மலை அடக்குவாங்க நஷ்டமில் வெல்லுவாங்க மேன்மைகள் செய்வதீதி இடத்துல உலகமெல்லாம் அல்லாஹ்
ஓம் சிவாய நம. 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 ஓம் அடியவருக்கு அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார். நீங்க சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி சுவாமியே அது உண்மைன்னு சொன்னா உலகம் முன் வருகன்னு உரைப்பார். இந்த எலும்பு பெண்ணாகட்டும் சொன்னார். அடுத்த வினாடி குணமுடைந்து. அந்த பாட்டு தான் மாகேஸ்வர பூஜையினுடைய பாட்டு. அதுக்கு அடுத்து முடிவு. இதுக்கு 13 பாட்டு இருக்கு. அது இப்ப முடியாது என்று சொல்லி எப்ப ஆராதனை பண்ணிட்டு ஏரியா ஏகமாகி செல்லும் மானமாகி ஓரியாடிக்கும் பிள்ளை குதிரிடம் நல்ல எதிர்க்கு யாரும் ஓர்க்குறவில்லை. பொறுப்பானை விடையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறியவனாம் எம்மான் எரிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வளத்தனி ஆரூரானை மறைக்கட்மாமே. கொண்டு வந்து மனை புகுந்து குல ஆகுவாத நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுதையே அளித்துள்ளார். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.